ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பிலேருந்து தமிழ் மொழியின் பெருமை அப்படிங்கிற பாடத்துடைய வினா விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குட்டீஸ், பார்க்கலாமா? சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன். விடை பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். தமிழுக்கு அமுது என்று பேர் என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்து 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, செம்மை கூட்டல் மொழி இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது செம்மொழி. செம்மை கூட்டல் மொழி செம்மொழி. 3வது கேள்வி, கீழடி அகழாய்வு நடந்த மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். கீழடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் தான் கீழடி இருக்குது. அடுத்து 4வது கேள்வி, ஆதித்தமிழர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆதி கூட்டல் தமிழர். ஆதித்தமிழர், ஆதி கூட்டல் தமிழர். 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பொலிவு இச்சொல்லிற்குரிய பொருள் அழகு. பொலிவுனா என்ன? அழகு. அடுத்து, கீழ்காணும் சொற்றொடர்களை படித்து சரி தவறு என குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சரியா தவறா அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, இயல், இசை, நாடகம் ஆகியன தமிழின் பெருமையை வெளிப்படுத்தின. சரி. 1வது கேள்விக்கு ஆன்சர் சரி. 2வது கேள்வி, தமிழ் மொழியின் ஆதித்தமிழர் மொழி இல்லை. தவறு. 2வது கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா தவறு. 3வது கேள்வி, வீரம் தமிழரின் பண்புகளுள் ஒன்று. சரி. 3க்கு விடை சரி. 4வது கேள்விக்கு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் தொடர் ஆத்திச்சுடியில் உள்ளது. தவறு. 4வது கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா தவறு. 5வது கேள்வி, சிவகங்கையில் உள்ள கீழடியில் அகழாய்வு நடைபெறவில்லை. தவறு. 5வது கேள்விக்கு பதில் தவறு. அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக. தொன்மை அப்படின்னா பழமை. தொன்மை, பழமை. அகழாய்வு, நிலத்தை தோண்டி ஆராய்தல். அகழாய்வுன்னா என்ன? நிலத்தை தோண்டி ஆராய்தல். ஆபரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிகலன். ஆபரணம்னா அணிகலன். கேளீர் அப்படின்னா உறவினர். கேளீர்னா உறவினர். பொலிவு அப்படின்னா அழகு. பொலிவு அப்படின்னா அழகு. மொழி விளையாட்டு. சரியான எழுத்தை தேர்ந்தெடுத்து சொல்லை முழுமையாக செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இசை, பாறை, நாடகம். இந்த கட்டத்தில் விடுபட்ட எழுத்தை இந்த இதில் உள்ளதை கரெக்டாக இதில் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து கீழடி. வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கேள்வி, தமிழ் மொழியின் பெருமைகளுள் 2 எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். தமிழ்மொழி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற செம்மொழியாகும். தமிழ்மொழி உலக இலக்கியங்களில் தலை சிறந்து விளங்குகிறது. தொல்காப்பியம், திருக்குறள் ஆகிய இலக்கிய படைப்புகளை கொண்டதாகும். தமிழ்மொழி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற செம்மொழியாகும். தமிழ்மொழி உலக இலக்கியங்களில் தலை சிறந்து விளங்கும் தொல்காப்பியம், திருக்குறள் ஆகிய இலக்கிய படைப்புகளை கொண்டதாகும். இதான் முதல் கேள்விக்கு விடை. இரண்டாவது கேள்வி பார்க்கலாம்.
கீழடி அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் பார்க்கலாம். கீழடி அகழாய்வில் பண்டைய கால தமிழர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள், அணிகலன்கள், ஆடைகள், வீடு கட்ட பயன்படுத்திய பொருள்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. அடுத்து 3வது கேள்வி. தமிழரின் பெருமையை கணியன் பூங்குன்றனார் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று பாடல் வரி மூலம் கணியன் பூங்குன்றனார் தமிழரின் பெருமையை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறதான் 3வது கேள்விக்கான பதில். அடுத்து 4வது கேள்வி. தமிழ்மொழி செம்மொழி என்று ஏன் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். தமிழ்மொழி தொன்மையானது, உலகத்தரம் வாய்ந்த இலக்கண இலக்கியங்களை கொண்டது. இது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்றுள்ளதால் செம்மொழி என அழைக்கப்படுகிறது. அடுத்து 5வது கேள்வி. தமிழ்மொழி பற்றி நீவிர் அறிந்த கருத்தை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்க்கலாம். தமிழ்மொழி தொன்மை வாய்ந்த உலக மொழிகளில் ஒன்று. இம்மொழி உயர்ந்த இலக்கண இலக்கிய நூல்களை கொண்டது. இயல், இசை, நாடகம் ஆகியவற்றை தன்னகத்தே கொண்டுள்ளதால் இது முத்தமிழ் என அழைக்கப்படுகிறது. இனிமையும் வளமையும் கொண்டுள்ள தமிழ்மொழி செம்மொழி என்ற பெருமை பெற்றுள்ளது. 5வது கேள்விக்கான பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, பலத்திற்குள் உள்ள சரியான சொல்லை தெரிவு செய்து சொற்றொடரை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1வது கேள்வி. இயல் என்பது என்ன நடை? எழுத்து நடை. இயல் என்பது எழுத்து நடை. இந்த எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எழுதிருங்க. அடுத்து 2வது கேள்வி. பாறை ஓவியங்களில் தமிழர்களின் விளையாட்டுக்கள் பற்றிய செய்திகள் உள்ளன. என்ன செய்திகள் உள்ளது? வீரம் சார்ந்த விளையாட்டு பற்றிய செய்திகள் உள்ளன. அதாவது பாறை ஓவியங்களில் தமிழர்களின் வீரம் சார்ந்த விளையாட்டுக்கள் பற்றிய செய்திகள் உள்ளன அப்படிங்கிறத எழுதிருங்க. அடுத்து 3வது கேள்வி. பிறமொழி உதவி இல்லாமல் தனித்து இயங்குவதால் தமிழ் மொழி டேஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஆகும்? செம்மொழி ஆகும். அதாவது பிறமொழி உதவி இல்லாமல் தனித்து இயங்குவதால் தமிழ் மொழி செம்மொழி ஆகும் அப்படிங்கிறதான் இதோட பதில். 4வது கேள்வி. நடுவண் அரசு டேஸ் ஆம் ஆண்டு தமிழை செம்மொழி என அறிவித்தது அப்படின்னு கேட்டுருக்காங்க. 2004. அதாவது நடுவண் அரசு 2004 ஆம் ஆண்டு தமிழை செம்மொழி என அறிவித்தது. அவ்வளோதான். தமிழ் மொழியின் பெருமை பாடத்திற்கான வினா விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.